ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். நான் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து ஆஃபீஸாக போவோம். என்னுடைய உருவத்தை பார்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பெக்குலியரான உருவம் அப்படிங்கிறதுனால அந்த உருவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. படம் பேர் கிடாயின் கருணை மடம். அந்த படம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் படம். டயலாக் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விருதுநகர் காரியாப்பட்டி அந்த ஸ்டைலில் வரும். ஒரு 30-40 பேர் ஆர்டிஸ்ட்டு நடிகர்கள். மெயின் ஹீரோயின் விதாத் சார் அண்டு த ரவீனா மேடன் ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாருமே சினிமாவில் ஒரு 25 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ்லேருந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அதை எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒரு 40 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறோம். இங்கேருந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி. அவங்க ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது சக்ஸஸ் நோக்கி தான் போகும். ப்ரீ பிளான் பண்ணுவாங்க, பட்ஜெட் இப்படி. அதில் கமல் சாருடைய எக்ஸ் மேனேஜர் மிஸ்டர் ரமேஷ், டைரக்டர் சுரேஷ் சண்டையா, அப்புறம் கேமராமேன் மிஸ்டர் சரண், இந்த மாதிரி ஒரு டீமோடு போகிறோம். அப்போல்லாம் நடிக்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருக்கும். ஆர்வக்கோளாறுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறு. இந்த படத்தில் என்ன, ஒரு சினிமாக்குள்ளே நம்ம வர்றதுக்கு இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிற விதம் கார்ப்பரேட் ஸ்டைல் அப்படி இப்படின்னு போகுது. அன்றைக்கி அந்த வில்லேஜ் நேட்டிவிட்டி சப்ஜெக்டு நேராக போகிறோம். போய் இறங்குறோடனே அப்போ சேதுபதி ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ விதாத் சார் முதல்ல வாழ்த்து சொன்னார். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டீங்க. பட்டு எனக்கு ஹாப்பி. இவ்வளோ பெரிய நடிகர் விதாத் சார் படம் மைனா, கும்கி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மைனா, கும்கி இல்லை, சாரி, இன்னொரு படம் மைனா தான் மெயின் அவருக்கு. ஸோ நிறைய படங்கள் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக தான் பார்ப்பேன். ஸோ அவரோட ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒரு கோர்ட்டு சீனு, தாடியெல்லாம் நாங்கள் விட்டுட்டு, அப்போ 1000 ரூபா 500 ரூபா 1000 ரூபா ஆர்டிஸ்ட் தான் நாங்கள். தாடி விடனா விடணும், மீசை எடுனா இடணும், முட்டை எடுனா இடணும், 5 கிலோ உடம்பை ஏற்றுனா ஏற்றுவோம், 5 கிலோ உடம்பை இறக்குனா இறக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் அர்ப்பணிப்பில் போயாச்சு. கோர்ட்டு சீன் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு முடிஞ்ச உடனே வில்லேஜ் சீன் ஸ்டார்ட் ஆகுது. பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ளைக்கு அவங்க ஃபஸ்ட்டு கடா வெட்டி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த விருந்துக்கு இந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு லாரியில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த லாரியில் ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட ஐ திங்க் ஒரு 30-40 ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஏஜ்டு பீப்புள், நிறைய பேர் பெண்கள் இருப்பாங்க. அப்போ இந்த லாரியில் ஏறும்போது நான் ஆர்வம், பயங்கர ஆர்வம். நம்ம எப்படியாவது கேமராவுக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆகணும். இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆட்டுக்கார ஆளுமையாக சப்பானி மாதிரி. என் பேர் வெங்கல தொண்டை. அந்த படத்தில் கேரக்டர் வெங்கலம் தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அர்ப்பணிப்பு. இந்த பணம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டோம்னா படுற பாடு இருக்கு. பணம் இருந்து சினிமா தெரிஞ்சு வந்தால் சக்ஸஸ், பணம் இருந்து சினிமா தெரியலன்னா ஃபெயிலியர். அதே மாதிரி நாலேஜ் இருந்து பணம் இல்லைன்னாலும் நீங்கள் ஃபெயிலியர் தான் உங்கள்கிட்ட. ஆனால் நாலேஜ் எப்போ வரும்னா, நீங்கள் ஒரு 25 இல்லை 50 படம் நடித்தோடு தான் சினிமா புரியும். அப்படியே நடந்து ட்ராவல் பண்ணும்போது முதல்ல அந்த லாரியில் ஏறி நிற்கணும். எனக்கு பேராசை, எப்படியாவது டைரக்டர் குலசிக்க மாட்டாரா அப்படி இருக்குமான்னு உடனே பார்த்தேன். உடனே நான் கூப்பிட்டோம். நாங்கள் ஒரு 10 பேர் அடித்தடி மாதிரி, அடித்தடி இல்லை, ஒரு படம் 35 நாள் முடிஞ்சோடனே நீங்கள் யாரோ நான் யாரோன்னு போயிடுவாங்க எல்லாம் ஆர்டிஸ்ட். 35 நாள் ட்ராவல் பண்ணுறது, லக்ஸூரியான சாப்பாடு, லக்ஸூரியான முதல்ல அந்த 1000 ரூபா ஆர்டிஸ்ட்டுக்கு ஹை கிளாஸ், எல்லாருக்கும் ரூமு, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் எல்லா சலுகைகளை பற்றி கிடையாது. 45 நாளில் 20 நாள் நைட்டு, 20 நாள் பகல். முதல்ல இந்த படத்தில் என்னை பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் போட்ட கிராமத்து சட்டை, ஒரு அண்ட்ராயரு, அடுத்து ஒரு ஷர்ட்டு, ஒரு லுங்கி. நான் பார்த்தேன்
என்னடா நம்மளை வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்களே கேமராவில். ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி அப்படின்னு ஒரு தாக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் சில நேரத்தில் அந்த தாக்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் அவங்களோட பேசுகிற எல்லாருமே கேமரா முன்னாடி வரணும், க்ளோஸ் வேணும், டைலாக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரம் அது. அப்போ சினிமாக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், புது பீப்புளுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்புறமே நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஒரு ஐடியா எனக்கு, சரி நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, க்ரௌடில் போய் நிற்கிறோமே அப்படின்ட்டு டக்குன்னு சட்டையை கழட்டினேன், தலையில் கட்டினேன். சட்டையை கழட்டி தலையில் கட்டினோன்னா மழை வந்துடுச்சு. மழை வந்தோடனே சட்டை நனைஞ்சு போச்சு. நனைஞ்ச உடனே டைரக்டரு அப்படியே விட்டுட்டார், கண்டினியூட்டி வேண்டாம், நனைஞ்சு போச்சு, அதை போய் காஸ்டியூமேட்டை கொடுத்து துடைக்கணும், அது காயணும், அதுக்காக டேக்கு நிற்கும். அதனால் அது சட்டையை கழட்டிட்டேன். சட்டையை கழட்டினா மழை நின்று போச்சு அடுத்த ஊரில் வந்து. அப்புறமேல பார்த்தீங்கன்னா சட்டையை கட்டின உடனே கொஞ்ச நேரம் போக போக வெயில் அடிச்சது இல்லை, பனியன் நனைஞ்சு போச்சா. அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் போனவுடனே அந்த பனியன் காயின்னு பார்த்தேன், காயில் ஈரமாகவே இருக்குது, அப்படியே சொதுன்னு. டக்குன்னு டைரக்டர் கேட்டார், வேறு பனியன் இருக்கான்னு காஸ்டியூமரை கேட்டார். காஸ்டியூமர் வேறு பனியன் இல்லை சார், 50 ஆர்டிஸ்ட்டு வாங்கணும் பனியன், போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. வாங்கிட்டு வரணும்னா டேக்கு நிற்கிது இங்கே ஸ்பாட்டில். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் 10 லட்ச ரூபா செலவாகும். க்ரௌடு 40 பேரை ஒன்றா வைக்கணும், 50 பேர் எடுக்கணும். ஒரு பனியன் வாங்கணும்னா 10 லட்ச ரூபா அன்றைக்கி காலி ஆகிடும். 2-3 மணி நேரம் ஆகிடும், போகணும் வரணும். அது மேட்சிக்கு இருக்கும், கண்டினியூட்டி பனியன் வேணும். ஜாலி இருந்தால் ஜாலி இருக்கணும், இல்லை கை இருந்தால் கை இருக்கணும், சைஸ் பார்க்கணும். கொஞ்சம் சிரமமான வேலை, பட் இதெல்லாம் எதிர்பார்க்காமல் வந்தது. ஸோ பனியனை கழட்டுங்க அப்படின்ட்டார். உடனே பனியனை கழட்டியாச்சு. பனியன் கழட்டினோடனே நான் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சேன். டைரக்டர் என்னை வந்து மிஸ்டர் அலோ கந்தசாமியோட சேர சொன்னார். அவரோட சேர்ந்தோம்னா அவர் என்னோட சீனியர். அப்போ அவருக்கு ஈக்குவலாக என்னால் ட்ராவல் பண்ண முடியல. ஒரு நேரத்தில் சரி எங்களுக்குள்ளே அந்த ஒத்துமை வராது, ஏன்னா எல்லாமே போர்க்களத்தில் இருக்கும். நீச்சல் கபடியில் விளையாடும் போது எப்படி ஒரு டீம் ஆப்போசிட் டீம் மாதிரி தான் நாங்கள் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள நடிகருக்குள்ளே ஒரு பெரிய வட்டங்கள் இருக்கும். அந்த வட்டத்துக்குள்ளே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேக்ஸிமம் டைரக்டர் வந்து சின்ன பீப்புளாக தான் கண்ட்ரோல் பண்ணுவார். பெரிய வட்டம், பெரிய ஹீரோ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் போயிடுச்சுன்னா டைரக்டர் தன்னுடைய டெக்னாலஜியை ஹீரோவோடையும் ஆர்டிஸ்டோடையும் மிங்கிள் பண்ணி பண்ணுவார். நாங்கள்லாம் சின்ன ஜூனியர். ஸோ அப்படி வந்த கட்டத்தில் சட்டையோட நகரமாக போய் உட்காந்தா ஒரு பாலடைஞ்ச மண்டபம் மாதிரி ஒரு செட்டு போட்டிருந்தாங்களா. அப்போ மண்டபம்னா கைலி கட்டினரில் இந்த மண்டபத்தில் கைலி கட்டிட்டு உட்காரும்போது எனக்கு மேலே இடுப்பில் கட்டினா வயிறு மறைக்குது. வயிறு மறைச்சோடனே டைரக்டர் பரவாயில்ல கைலி தடை கீழே இறக்கி கட்டுக்கிறாரு. நான் இறக்கி கட்டலை, டக்குனு கீழே கைலியை அவுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்தது சட்டை, அப்புறம் பனியன் போச்சு, இப்போ கைலியும் அவுத்துட்டேன். கைலி எடுத்தால் என்கிட்ட அண்ட்ராயர். இந்த அண்ட்ராயரை கட்டிக்கிட்டு இந்த டெட் பாடியை தூக்க போகணும் வரணும். அப்போ நானும் ஒரு 3 பேர் அலோ கந்தசாமின்னு நினைக்கிறேன், அவரும் அந்த டெட் பாடியை தூக்குற லாரியிலேருந்து இறங்கி போகணும். அப்போ அந்த அண்ட்ராயரோட தத்ரூபமாக முடியெல்லாம் சிலிப்பி விட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி கிராம மனிதனாக, அதாவது வில்லேஜ் பர்சன் போய் அந்த டெட் பாடியை தூக்குறது. ஒரிஜினல் பாடி தான் படத்தில், பட் நாங்கள் தூக்குறது, அதை உள்ளே போகிறது எல்லாம் ஆக்டிவிட்டி. ஸோ என் சீன் தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நமக்கு சந்தோஷம், ஆஹா இந்த டெடிக்கேஷன் பாருங்கள், இதான் சினிமா. நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கலாம், அந்த படத்துக்கு சரியான அவார்டெல்லாம் கிடச்சிருக்கும். மேபி மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அது பெரிய கம்பெனி, பாம்பேயில் ஈராஸ் கம்பெனி, 200 கோடி 500 கோடிக்கு படம் எடுக்கிற கம்பெனி. ஸோ வெரி குட் ப்ரொடக்ஷன் ஹவுஸு. அவங்க போஸ்டர்லாம் வந்து பிரமாதமாக ஓட்டியிருந்தாங்க. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா,
அந்த டெடிகேஷன் ஒரு நடிகர் தன்னுடைய அந்த இமேஜை பார்க்கக்கூடாது. ஒரு சாதாரணமாக கையில் கட்டினாலே கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸு கொஞ்சம் யோசிப்போம் வில்லேஜில். இதுக்கு டவுனில் சட்டையும் கழட்டிட்டேன், பனியனும் கழட்டிட்டேன், கையிலையும் கழட்டிட்டேன். இருக்கிற அன்றாயிரம். இந்த அன்றாயிரம் என்னென்னா முதல் நாள் போட்டுட்டு வந்துட்டு 2ஆம் நாள் அந்த அன்றாயிரம் பிஞ்சு நஞ்சு போச்சு. இப்போ சினிமா எனக்கு தெரியாது. என்னடா அது ஒரு அன்றாயிரம் தானே, இதை கொடுத்து விட்டு புது அன்றாயிரம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு காஸ்டியூமரை சொன்னேன். அவர் கண்டபடி பயங்கர சவுட்டிங்க. அவர்கிட்ட இருக்கிற அன்றாயிரம் கொடுத்துட்டாரு. இருக்கிற அன்றாயிரம் கொடுத்தா அதுவும் இதுவும் மேட்ச் இல்லை. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து டைரக்டர், சார் நான் மேட்சுக்கு இல்லாமல் எடுக்க முடியாது, கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும், நீங்கள் போய் எங்கே இருக்கோ அன்றாயிரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு என்ன சொல்லிட்டார். அப்போ ஒரு 2 நாள் வேறு சீன் போயிட்டு இருந்துச்சு. அந்த சீனில் நான் இல்லை, சாங்ஸ் ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இந்த அருப்புக்கோட்டையில் போய் ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் 3 ஊருக்கு ட்ராவல் பண்ணி ஒரு கண்டினியூட்டிக்காக ஜஸ்ட்டு அன்றாயிரம் தான், அது கோடு போட்டால் தெரிய போடுறது கிடையாது. அன்றாயிரை தேடி 3 நாள் அலைஞ்சி ஒரு 40 கடை அலைஞ்சிருப்பேன். கடைசியில் கிடச்சிது அது. அப்புறம் வாங்கிட்டு வந்து போட்டு டைரக்டர் படம் எடுத்தார். அனுபவங்கள் ஜஸ்ட்டு இது பார்க்குறவங்களுக்கு என்ன படத்தில் எப்படி பார்த்தாங்க, இல்லை காமெடியனா எப்படின்னு தெரியல. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு படத்தோட அனுபவத்தையும் நான் உங்களுக்கு ஷேரிங் பண்ணுறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சால் அந்த கிடாயின் கருணை மனு படத்தை பாருங்கள்.